நித்திலா எல்லோரிடமும் இப்படிதான் கொஞ்சிப் பேசுவாள் என்பது தெரிந்திருந்தாலும், புஷ்பாவிடம் காதில் ஏதோ சொல்வது கேட்டதும் மற்றைய இருவரும், "என்னடா நித்தி, அத்தை காத கடிக்கிறாய்? பொழுது போக மாட்டேன் என்கிறதா?" என்று சிரிப்போடு கேட்டனர். "நேற்று அண்ணாவுடன் வெளியே சென்றபோது அருகில் ஒரு பெரிய மரம் இருந்ததை பார்த்தேன். அதன் கீழ் அமர்ந்து கொள்வதற்கு மர இருக்கைகள் கூட போட்டிருந்தார்கள். அதுதான் அத்தையை அதுவரை போய் அந்த மரத்தை பார்த்துவிட்டு வரலாம் என்று கேட்டேன். அங்கே இருந்து பார்த்தால் ஒரு சிறு நீர்வீழ்ச்சியும் தெரியும். பார்க்க அழகாக இருந்தது" என்று சொன்னாள். சரஸ்வதியின் கூரிய புத்தி, நாம் மூவர் இருக்கும்போது அவரை மட்டும் தனியே வெளியே அழைப்பதில் இருந்தே அவருடன் மகள் ஏதோ தனியே பேச விரும்புகிறாளோ என்ற ஐயத்தை ஏற்படுத்த, அவளை உற்று பார்த்துவிட்டு, "நானும் அக்காவும் மதிய உணவு பற்றி கமலாவுடன் பேசி அவருக்கு உதவி செய்கிறோம். நீங்கள் இருவரும் தாராளமாக வெளியே போய்விட்டு வாருங்கள்" என்று கூறி அவர்களை அனுப்பிவிட்டு அபிராமியை அழைத்து கொண்டு சமையல் அறைக்கு சென்றார். நுவரெலியா கடல் மட்டத்தில் இருந்து 2000 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் ஒரு மலை வாசம் தலம். காலை 11 மணிக்கு கொழும்பில் வெயிலில் எவ்வளவுக்கு எவ்வளவு சுட்டெரிக்குமோ அதற்கு நேர்மாறாக இங்கே எப்பொழுதும் ஒரு மிதமான குளிர் இருந்து கொண்டே இருக்கும். இரவில் வெப்பநிலை மிகவும் குறைந்துவிடும் என்பதால் பெரும்பாலான வீடுகளில் கனப்பு இருக்கும். சித்தியின் அமைதி கிடைத்ததும் உள்ளே சென்ற நித்தி தன் உடைக்கு மேல் ஒரு ஸ்வெட்டரை அணிந்து கொண்டு, அத்தைக்கும் ஒரு மெல்லிய சால்வையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். அவளின் அக்கறையில் மனம் கனிய, ஏதோ தன்னிடம் தனியே பேசுவதற்குத்தான் இவ்வளவு ஏற்பாடும் செய்திருக்கிறாளோ, இல்ல அவளது சுபாவத்துக்கு வீட்டில் சும்மா இருக்க பிடிக்காமல் வெளியே அழைக்கிறாளோ என்று சிறு சந்தேகம் தோன்ற, அவளே பேசட்டும் என்று எண்ணியபடி அவளுடன் கிளம்பினார். "அத்தை, இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? நாங்கள் எல்லோரும் அடிக்கடி இப்படி ஒரு வாரமோ 2 வாரங்களோ வேலை வீட்டு பொறுப்புகளை எல்லாம் இலக்கில்லாமல் சுற்றுவோம். நானும் எத்தனையோ தடவை உங்களை எங்களுடன் வரும்படி அழைத்தும் ஏதேதோ காரணம் எல்லாம் சொல்லி மறுத்து வந்தீர்கள். இந்த தடவைதான் கேட்டதும் நீங்கள் மறக்காமல் ஒத்துக்கொண்டதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? மீரா கூட மிதுவுடன் சேர்ந்து எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாள் பார்த்தீர்களா? வீட்டில் இருந்தால் ஆளுக்கு ஒரு மூலையில் ஒதுங்கி இருப்பீர்கள். நாளை மாமாவும் உங்கள் பிள்ளையும் வந்தால் என்னை உங்கள் கண்களுக்கு தெரியுமோ என்னவோ" என்று ஆதங்கத்துடன் ஆரம்பித்து வம்பிழுத்தலுடன் முடித்தாள். "அவன் முகம் கொடுத்து என்னுடன் ஒரு வார்த்தை பேசினால் போதாதா? அப்பா மட்டும்தான் தான் இந்த பூமியில் உதிக்க காரணம் என்பதைப் போல அவருடன் மட்டும் கொஞ்சிக் கொள்வான். அவனாவது கொஞ்சுவதாவது பேசிக்கொள்வான். அவன் வந்தால் இப்போதில் இருக்கும் சந்தோஷமும் போகாமல் இருந்தால் பத்தாதா? நிராகரிப்பை விட கொடுமையான தண்டனை உலகத்தில் இருக்கவே முடியாது என்பது அதை உணர்ந்தால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும்" என்று தன்னுள் கசப்புடன் எண்ணியபடி நின்று கொண்டிருந்தவரின் தோளை பற்றி உலுக்கிய நித்தி, "என்ன அத்த, உடல் இங்கே இருக்க உங்கள் உயிர் நீர்கொழும்புக்கு பறந்து விட்டதா? சாப்பிட்டார்களா, தூங்கினார்களா என்று ஏக்கமா அத்தை?" "இல்ல, உங்கள் பிள்ளை ஒழுங்காக பால் குடித்ததோ சமத்தாக இருந்ததோ என்று கவலை வந்து விட்டதா?" என்று கண்ணில் சிரிப்புடன் குறும்பாக கேட்டாள். அவளின் பாவனையில் சிரிப்பு மலர அவர்கள் இருவரும், "நான் இல்லாமலே சமாளித்து கொள்வார்களடா. என் பிள்ளைக்கு அப்பா ஃபீல்டிங் போத்ததில் பாலை கொடுத்தால் குடித்துவிட்டு நல்ல பிள்ளை போல தூங்கி விடுவான்" என்று அவள் பேச்சில் போக்கிலேயே தானும் பேசினார். "ஆமா அத்த, இங்கேயும் அண்ணாவுக்கு அம்மா ஊட்டிவிட வேண்டும், இல்லாவிட்டால் சாப்பிடாமல் அடம்பிடித்து அழுவான்" என்று அழுவது போன்ற பாவனையுடன் சொன்னாள். அவள் கன்னத்தை வருடி, "உனக்கு ஒரு கொஞ்ச நேரம் இந்த சீண்டல் கேலி எதுவும் இல்லாம பேச முடியாதா?" என்று சிரிப்போடு கேட்டார். "என்னத்த செய்வது, அது எல்லாம் கூடவே பிறந்ததாயிற்றே" என்று சொல்லி தானும் சிரித்தாள். அவளில்
என்றுமே வாடாத மலர்ந்த சிரிப்பை பார்த்து ரசித்துவிட்டு, இந்த 4 நாட்களும் என் வாழ்வில் பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டுமடா. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின் மனம் எல்லாவற்றையும் மறந்து உன் அருகாமையில் நிம்மதியாக இருந்தது. நீதான் பார்த்திருக்கிறியே, நம் வீட்டில் எப்பொழுதும் ஒரு அசாதாரணமான அமைதி குடியிர் கொண்டிருக்கும். மீராவோ தம்பியோ பேசி கூட நான் பார்த்ததே இல்லை. எல்லோரும் ஏதோ தனித்தீவு போல தங்கள் பாட்டில் இருப்பார்கள். இங்கே நீங்கள் எல்லோரும் அந்யோன்யத்துடன் பழகுவதை பார்க்க எங்கள் இழப்பின் அளவு புரிகிறது. ஆனால் அதை மாற்றுவதற்கு எதுவும் செய்ய முடியாது எனும்போது அதை பற்றி எண்ணுவதையே விட்டுவிட்டேன் என்று தன்னை மறந்து பேசிக்கொண்டிருந்தவர் நித்திலா தன்னை ஒரு குறுஞ்சிரிப்போடு நோக்குவதை உணர்ந்து பேச்சை நிறுத்திவிட்டு திரு திருவென்று விழித்தார். நித்திலா குறிப்பிட்டு சொன்ன மரத்தடிக்கு இருவரும் வந்து சேர்ந்திருக்க அவரை அழைத்துச் சென்று அங்கே இருந்த இருக்கையில் அமர்த்தி தானும் உடன் அமர்ந்த நித்திலா அவர் கைகள் இரண்டையும் பற்றி, அத்த, என்னை இப்பொழுது சின்ன பெண்ணாக தான் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் எவ்வளவுதான் உங்கள் முக மாற்றங்களை என்னிடம் காட்டாமல் மறைத்து கொண்டாலும் நீங்கள் பேசும்போது உங்கள் உள்ளத்தில் இருப்பது அவ்வப்போது உங்களை அறியாமலேயே வெளியே வந்து விடுகிறது. எத்தனையோ தடவை உங்களிடம் இது பற்றி பேச வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். அதற்கான சந்தர்ப்பம் இன்றுதான் கிடைத்தது. அத்த, நான் விளையாட்டு பெண் போல வெளியே காட்டிக்கொண்டாலும் இந்த வயசுக்கு அதிகமாகவே எனக்கு மனப்பக்குவமும் அறிவும் முதிர்ச்சியும் இருக்கிறது. எல்லாவற்றையும் மனதுக்குள் அழுத்தி வைத்து கொண்டிருக்காமல் என்னிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் அத்தை, ப்ளீஸ் என்று கெஞ்சனுடன் முடித்தாள். அவளின் வயதுக்கு மீறிய அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் நினைத்து எப்பொழுதுமே பெருமைப்பட்டு கொள்ளும் புஷ்பா அவளின் கெஞ்சலில் மனம் இளகினாலும் இப்படி எந்த கவலையும் இல்லாமல் சிட்டுக்குருவி போல சிறகடித்து மகிழ்ச்சியுடன் பறந்து திரியும் அவள் மென்மையான உள்ளத்தில் தன் துன்ப சுமையின் பாரத்தை ஏற்ற வேண்டுமா என்று எண்ணியவர், என்னடா நித்தி, என்னென்னவோ பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறாய். என் மனதில் எதுவுமே இல்லை. அப்படி இருந்தாலும் காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் என்றுதான் பற்றியிருந்த அவளின் கைகளை மென்மையாக அழுத்தியபடி சொன்னார். தன் கைகளை நோக்கி கொண்டிருந்த அவர் முகத்தை பற்றி தன்னை நோக்கி நிமிர்த்தியவள், அத்த, உங்களுக்கு என்ன குறை? உங்கள் மேல் உயிரையே வைத்திருக்கும் மாமா, பாசமான 2 குழந்தைகள், தேவைக்கு அதிகமாகவே இருக்கும் பணம், இவ்வளவு இருந்தும் உங்கள் கண்களில் இருக்கும் நிரந்தரமான வலிக்கு ஏக்கத்துக்கும் பொருள் என்ன அத்த? மீரா ஏன் இப்படி அந்த வயதுக்கே உரிய உற்சாகமான பேச்சு, சிரிப்பு எதுவும் இல்லாமல் எப்பொழுதும் புத்தகத்துக்குள் மூழ்கி போய் இருக்கிறாள்? உங்கள் வீட்டு இளவரசர் இவ்வளவு காலம்தான் தாத்தா பாட்டியுடன் இருந்தார். இப்பொழுது உங்களுடன் வசிக்க வந்ததும் சந்தோஷமாக அல்லவா இருக்க வேண்டும்? வீட்டில் யாரிடனும் பேசாமல் இதெல்லாம் என்ன அத்த? நான் சொன்ன இவ்வளவுக்கும் பதில் சொல்லுங்கள். அதை பின் நான் உங்களை எதுவுமே கேட்கப் போவதில்லை என்று கொஞ்சம் அழுத்தி சொன்னாள். நித்திகண்ணா, இதெல்லாம் தெரிந்து நீ இப்பொழுது என்ன செய்ய போகிறாய்? வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் எப்பொழுதும் போல சந்தோஷமாக இரு. இப்பொழுது வா, வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டு எழுந்து கொள்ள முயன்றவரின் தோளை பற்றி அழுத்தி மீண்டும் உட்கார வைத்தவள், ஏன் அத்த, உங்க குடும்ப பிரச்சனைய என்னிடம் பகிர்ந்து கொள்ள தயக்கமா இருக்கிறதா? அப்படியென்றால் சரி, வாருங்கள் போவோம் என்று வருத்தமான குரலில் சொல்லிவிட்டு எழுந்து கொண்டாள் நித்திலா. அவளின் குரல் மனதை வேதனை செய்ய, சொல்லாவிட்டால் இன்னும் வருத்தப்படுவாள் போல இருக்கிறதே. நானும் இத்தனை ஆண்டுகள் என் மனதில் இருப்பதை சொல்லி ஆற யாருமில்லாமல் தவித்தேன். நித்தி அவளே சொல்லிக்கொண்ட மாதிரி அவளுக்கு பக்குவமான மனசிருக்கிறது. அவளிடம் சொல்வதில் தப்பு எதுவும் இல்லை என்ற முடிவுக்கு வந்தவர் அவளின் கையை பற்றி இழுத்து தன் அருகில் அமர்த்தி கொண்டவர் தன் கடந்த காலத்தை அவளிடம் சொல்லத் தொடங்கினார். எனக்கும் எல்லோரையும் போல பெரியவர்கள் பார்த்து முடிவு செய்த திருமணம்தான். வீட்டில் 4 அண்ணாக்களுக்கு நான் ஒரே தங்கை, செல்லம். புகுந்த வீட்டிலும் எல்லோரும் என்னை நன்றாகவே பார்த்து கொண்டார்கள்.
உன் மாமா ஒரே பிள்ளை இல்லையா? தனியே வாழ்ந்தாலும் அழுத்திருப்பார் போலும். மனமானதும் நான் அவருக்கு இணை பிரியாதவளாகிவிட்டேன். முதல் 6 மாதங்கள் என் வாழ்க்கையில் சொர்க்கமாக இருந்த நாட்கள் இன்றும் இனிப்பவை. ஆரம்பத்தில் தன் மகனை விட மேலாக என் மேல் அன்பை பொழிந்த அத்தை, தன் ஒரே மகன் தன்னை விட இன்னொருத்தியின் மேலாக கருதுவதா என்ற பொறாமை உணர்விலோ என்னவோ, நானும் உன் மாமாவும் வெளியே போய் வந்தாலோ, சிரித்து பேசினாலோ, குத்தலாக மனம் நோக ஏதாவது பேச ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் நான் தப்பாக எதுவும் எண்ணவில்லை. இதை உன் மாமாவிடமும் சொல்லவில்லை. அந்த நேரம்தான் நிரஞ்சன் என் வயிற்றில் வந்தான். இருவரும் சேர்ந்து ஒரு புதிய உயிரை உலகத்துக்கு கொண்டு வரப்போகிறோம் என்று குதூகலத்தில் எனக்கு அத்தையின் பேச்சுகள் பெரிதாக படவும் இல்லை. குழந்தை பிறந்து 3 வயது வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாலும், நானும் அத்தை முன்னால் அதிகம் வராமல் கூடியவரை ஒதுங்கியே இருந்தேன். மீரா வயிற்றில் வந்த நேரம் எனக்கு மசக்கை பாடாய்ப்படுத்தியது. குழந்தையை கவனிக்க முடியாமல் தவித்தேன். அந்த நேரம் அத்தை நிரஞ்சனின் பொறுப்பை முற்றாக ஏற்றுக்கொண்டார். இடையில் என் மேல் இருந்த கோபம் பேரன் பிறந்ததும் மறந்துவிட்டது என்று எண்ணி சந்தோஷத்துடன் இருந்தேன். குழந்தை பிறந்து என் உடல்நிலை தேறிய பின்பும் நிரஞ்சன் பாட்டியுடனே உணவு, தூக்கம் என்று அவனுக்கு அம்மாவின் அரவணைப்பே தேவைப்படவில்லை. தன் மகன் தன்னை விட்டு விலகி விட்டானோ என்ற நினைப்பில்தானே அத்தை முன்னர் எல்லாம் அப்படி நடந்து கொண்டார். பேரனின் அருகாமையாவது அவர் எண்ணத்தை மாற்றட்டும் என்று அப்படியே விட்டுவிட்டேன். மீராவுக்கு 3 வயதான நேரம். மாமா இதுவரை பார்த்து வந்த ரைஸ் மில், விவசாயம் எல்லாவற்றையும் குத்தகைக்கு விட்டுவிட்டு இந்த ஹோட்டல் தொழிலை ஆரம்பித்து யாழ்ப்பாணத்தில் இருந்து குடும்பத்துடன் நீர்கொழும்பு செல்வதற்கு திட்டமிட்டார். ஆனால் அத்தை, மாமா எங்களுடன் வர மறுத்துவிட்டனர். மாமா எத்தனையோ சொல்லி பார்த்தும் முடியாமல் அவர்களுக்கு உதவிக்கு ஆட்களை நியமித்து என்று எல்லாம் செய்துவிட்டு நாங்கள் நால்வரும் புறப்பட ஆயத்தமானோம். நீர்கொழும்புக்கும் யாழ்ப்பாணமும் 1/2 நாள் பயணம் தூரம்தானே. விரும்பிய போது வந்து செல்லலாம் என்று மனதை திடப்படுத்திக் கொண்டோம். புறப்படுவதற்கு முதல் நாள் நிரஞ்சனின் துணிமணிகளை பெட்டியில் அடுக்கிக் கொண்டிருந்தேன். உள்ளே வந்த அத்தை எதுவும் பேசாமல் பெட்டியை மூடிவிட்டு, நிரஞ்சன் உன்னுடன் வரப்போகிறான் என்று பகல் கனவு காண்கிறாயா? ஒரு குழந்தையை பெற்று உயிருடன் பறிகொடுத்து எப்படிப்பட்ட வேதனையை கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? உனக்கு ஒரு மகன் இருப்பான். ஆனால் அவனுக்கு தாய் தான் இருக்க மாட்டாள். அவன் அன்பு உனக்கு கிடைக்க ஒரு நாளும் விடமாட்டேன் என்று சபதம் செய்வது போல சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டார். ஐயோ! எரிமலை உள்ளே கொதித்து கொண்டு இருந்தது. ஒரு நாள் வெளிக்கிளம்புவது போல அத்தனை ஆண்டும் மனதில் வைத்திருந்து இப்படி வஞ்சம் தீர்த்து விட்டாரே. இது எதுவும் தெரியாத உன் மாமாவிடமோ இல்லை என் மாமனாரிடமோ என்ன சொல்லி புரிய வைத்து நிரஞ்சனை என்னுடன் அழைத்து செல்லப் போகிறேன் என்று நான் உள்ளம் பதற எவ்வளவு நேரம் அப்படியே நின்றானோ தெரியாது. உன் மாமா உள்ளே வருவதை உணர்ந்து பெட்டிக்குள் துணிகளை வைக்கும் சாக்கில் மறுபுறம் திரும்பி நின்று என் உணர்வுகளை மறைக்க முயன்றேன். என் அருகில் வந்து என் முகத்தை பார்த்தவர், நான் மாமா அத்தையை விட்டுவிட்டு போக முடியாமல் தவிப்பதாக நினைத்து, அப்பா அம்மாவுடன் உன் நிரஞ்சன் இருக்க போறானே, அவனை விட பெரிய துணை அவர்களுக்கு கிடைக்குமா? வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அடிக்கடி உன் செல்ல மாமியாரை பார்க்க அழைத்து வருகிறேன் என்று உள் விஷயம் எதுவும் தெரியாமல் வெள்ளை உள்ளத்துடன் என்னை சமாதானப்படுத்தினார். இப்படி எண்ணுபவரிடம் உண்மையை சொல்ல முடியாமல் நான் தவித்த தவிப்பு, அவனை அவரிடம் விட்டு விட்டு சென்றால் அத்தை சொன்ன மாதிரி முழுவதும் இழந்து விடுவேனோ என்ற பயத்தில் அன்று மாலை நிரஞ்சனை அழைத்து, எங்களுடன் ஊருக்கு வருகிறாயா என்று கேட்டேன். நீங்கள் இங்கே இருக்கும்போதே நான் பாட்டியுடன் தானே இருந்தேன். நீங்கள் ஊருக்கு போங்கள், நான் இங்கேயே இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு விளையாட போய்விட்டான்.
உன் மாமாவும் வந்துவிட மேலே எதுவும் பேச முடியாமல் அடுத்த நாள் காலை கிளம்பி நீர்கொழும்புக்கு வந்துவிட்டோம். அதன் பின் அடிக்கடி ஊருக்கு போவோம். அத்தை என்னையும் மீராவையும் ஏன் வந்தீர்கள் என்பதைப் போல நடத்துவார். மகனை பார்க்கும் ஆசையில் அதை பொருட்படுத்தாமல் அடிக்கடி போய் வருவோம். நிரஞ்சன் எங்களுடன் தனியே இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் வராமல் பார்த்து கொள்வார். என்ன சொல்லிக் கொடுத்தாரோ, என்னை அம்மா என்று அழைப்பதே அவனுக்கு மறந்துவிட்டது. நாங்கள் சென்றால் வந்தீர்களா, வாருங்கள், போகிறீர்களா, போய்விட்டு வாருங்கள் என்று ஒரு விட்டெறியான மனநிலையுடன் நடந்து கொள்வான். சில சமயம் நாம் ஊருக்கு போனால் அவன் வீட்டில் இருக்க மாட்டான். உன் மாமா ஆதங்கத்துடன் கேட்டால், நீ எங்களை பார்க்க வரவில்லை, உன் மகனை தான் பார்க்க வந்தாயா என்று ஏளனமாக கேட்டு அவர் வாயை மூட வைத்து விடுவார். அவனுக்கு கொழும்பு யூனிவர்சிட்டி கிடைத்து இங்கே படிக்க வரப் போகிறான் என்று நாங்கள் உள்ளூர மகிழ்ச்சியுடன் காத்திருந்தால், அவன் விடுதியில் தங்கியிருந்து படிக்க ஆரம்பித்து விட்டான். அத்தனை ஆண்டுகளில் ஒரு தடவை கூட அவனை வீட்டுக்கு வர விட்டதே இல்லை. இதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் நடந்ததை உன் மாமாவிடம் சொல்லிவிடலாம் என்று நான் முடிவெடுத்த நேரம் அத்தைக்கு மாரடைப்பு என்று போன் வர நாங்கள் ஊருக்கு கிளம்பி சென்றோம். நாங்கள் ஊர் போய் சேரும் முன்னரே அவர் தான் விட்ட சவாலில் வென்ற நிறைவுடன் மறைந்து விட்டார். அத்தையின் இறுதி காரியங்கள் எல்லாம் முடிந்ததும் மாமாவை எம்முடன் அழைத்துச் செல்லும் ஆசையில் அவரிடம் கேட்டோம். அவர் வர மறுத்துவிட்டார். அப்பொழுதுதான் நிரஞ்சன் பாட்டி அவனுக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தை எங்களிடம் ஒப்பித்தான். காசு பணம் வேண்டுமென்றுதானே வயது போன தாய் தந்தையை பெற்ற மகனை விட்டுவிட்டு மனைவி சொல்லே மந்திரம் என்று அவர் பின்னே சென்றீர்கள். தாத்தா மாதிரி இருப்பது என் தப்பா? அதற்காக தானே என்னை ஒதுக்கி விட்டீர்கள். தாய் தகப்பன் இருந்தும் என்னை ஒரு அனாதை மாதிரி வளர விட்டீர்கள். பாட்டி இல்லை என்றதும் எல்லாம் மாறிவிடுமா? நான் உயிருடன் இருக்கும் வரை உங்கள் வீட்டுக்கு வரப்போவதில்லை. ஓடி ஓடி சம்பாதித்ததையெல்லாம் உங்கள் மனைவி மகளுக்கு கொடுத்து அவர்களுடன் சந்தோஷமாக இருங்கள். தாத்தாவும் நானும் எப்பொழுதும் போல இங்கேயே இருக்கிறோம் என்று வார்த்தைகளை கொட்டிவிட்டு உன் மாமாவும் என் மாமனாரும் திகைத்து நிற்பதை பொருட்படுத்தாமல் வெளியே சென்று விட்டான். நான் கண்ணீர் விடுவதை பார்த்ததும் இருவரும் என்னை திரும்பி பார்த்தனர். நான் ஆரம்பத்திலிருந்து நடந்தவைகளை எல்லாம் சொல்லி முடித்தேன். நான் தான் கண்ணிருந்தும் குருடனாக இருந்திருக்கிறேன். வீட்டில் இவ்வளவு நடந்திருக்கிறது. எதையும் புரிந்து கொள்ளாமல் பணம் பணம் என்று அதை துரத்தி சென்று இப்படி பிள்ளை மனதில் இருந்த விருப்பு வெறுப்பை புரிந்து கொள்ளவில்லையே என்று தன்னைத்தானே போட்டு வருத்தி கொண்டார். எப்படி பிள்ளை மனதை மாற்றப் போகிறேன் என்று தவித்தார். போதாததற்கு அருகில் இருந்தும் இதை புரிந்து கொள்ளாத மூடனாக இருந்து விட்டேனே என்று மாமனாரும் வருந்தினார். என்ன வருத்தி என்ன பயன்? யார் அவனை நெருங்கி பேச முயன்றாலும் உடனே வெளியே சென்று விடுவான். அத்தை இறந்த ஒரு வருடத்திற்குள் மாமாவும் மனைவி பின்னே சென்று விட்டார். என்னதான் வெறுத்தானே தவிர உன் மாமாவுடன் கொஞ்சமாவது முகம் கொடுத்து பேசுவான். படிப்பு முடிந்ததும் உன் மாமா என்ன சொன்னாரோ நம்முடன் வந்து வசிக்க ஆரம்பித்தான். ஆனால் ஒரு பேச்சில்லை, சிரிப்பில்லை, என் முகத்தை நிமிர்ந்து பார்ப்பதும் இல்லை என்று தன் முன் கதையை ஒரு பெருமூச்சுடன் சொல்லி முடித்தார். அவர் பேசுவதை குறுக்கே எதுவும் பேசாமல் கேட்டுக்கொண்டு இருந்த நித்திலா அவர் ஏக்க பெருமூச்சுடன் நிறுத்தவும், ஒருவர் வாழ்க்கையில் இன்னொருவர் சத்தமில்லாமல் புகுந்து இப்படி ஒரு நிலையை உண்டாக்க முடியுமா? பொறாமையால் இந்த பாட்டி எத்தனை பேரின் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தொலைக்க காரணமாகிவிட்டார். பாவம் அத்தை, இத்தனை ஆண்டுகளும் பெற்ற மகனின் பாராமுகத்தை சகித்து போதாதென்று மாமியாரின் குணக்கேட்டை யாருக்கும் சொல்ல முடியாமல் தவித்து தனக்குள்ளே வைத்து வேதனைப்பட்டிருக்கிறாரே. இத்தனை வசதிகள் இருந்தும் இந்த அத்தை முகத்தில் ஒரு நிரந்தர வேதனை இருக்கிறதே என்று எண்ணிக்கொள்வானே. அதற்கு பின்னால் இத்தனை ஒரு சோகமா? மாமா அத்தை மனதை புரிந்து கொண்டு நடந்து கொண்டாரோ இப்படியாவது இருக்கிறார் என்று தன்னுள் மூழ்கியிருந்த நித்திலா
அத்தை கையை குலுக்குவதை உணர்ந்து நடப்புக்கு திரும்பினாள். என்னடா, உல்லாச பயணம் வந்த பெண்ணை என் கதையை சொல்லி கவலைப்படுத்தி விட்டேனா? போகட்டும் விடுடா. எதுவும் நடக்கும்போதுதான் நடக்கும். அவன் என்னுடன் பேசாவிட்டாலும் பரவாயில்லை. என் கண் முன்னால் இருக்கிறானே, அது ஒன்றே போதும் என்று அவளை சமாதானப்படுத்தினார். அத்த, அவர் இப்போதானே உங்களுடன் வசிக்க ஆரம்பித்திருக்கிறார். விரைவில் உங்களை பற்றி புரிந்து கொள்வார். அப்படி அவர் புரிந்து கொள்ளாவிட்டால் நான் எதற்கு இருக்கிறேனாம்? புரிய வைத்தால் போச்சு என்று விளையாட்டாக ஆரம்பித்தவள் அவரை தோளுடன் அணைத்து, அத்தை, உண்மையாக தான் சொல்றேன். உங்கள் நிரஞ்சனை அம்மா என்று அழைக்க வைக்காமல் நான் விடப்போவதில்லை. இனியாவது என்னை நம்பி நிம்மதியாக இருங்கள். இப்பொழுது வாருங்கள், வீட்டுக்கு போவோம் என்று அவரை அணைத்த அணைப்பை விடாமல் எழுப்பி அழைத்து கொண்டு யோசனையுடன் நடந்தாள்.